வணக்கம் சார். நமக்கு பார்ட் பகுதி ஆ அதில் இலக்கியம்ல நாட்டுப்புற பாடல்கள், சித்தர்கள் பாடல்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு டைரக்ட் சிலபஸ் சார். ஓகேங்களா? இதுக்கு எங்கே சார் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் இல்லாத ஒரு கொஷின் இல்லவே இல்லை. தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கொஷினில் சித்தர்கள் கொஷின் 2 கொஷின் இல்லைன்னா ஒரு கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 6th ஓல்டு புக்கு, 11th நியூ புக்கு, 11th சிறப்பு தமிழ், இது 3மே கவர் பண்ணி படித்தா சித்தர்கள் வந்து கண்டிப்பாக நம்மளால் கொஸ்டின் அடிச்சிட முடியும். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2, 2Aவில் கூட 11th சிறப்பு தமிழிலிருந்து நமக்கு வந்து சித்தர்கள் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க சார். ஸோ அதனால் சித்தர்கள் வந்துட்டு நம்ம சிலபஸில் 9வது இது ஓகே. சித்தர்கள் பாடல்கள் டைரெக்டாக கண்டிப்பாக பகுதி ஈயில் அது ஆவலை கேட்கக்கூடிய இலக்கியம் தொடர்பான இதில் கண்டிப்பாக நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். 6th புக் பழைய புக்கு, 11th நியூ புக்கு, 11th சிறப்பு தமிழ் சார். எல்லா புக்குமே கவர் பண்ணி உங்களுக்கு ஒரே வீடியோவில் போடுறேன். நீங்கள் இதை ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்தா போதும். நீங்கள் அப்படியே நோட்ஸு ஷார்ட் நோட்ஸ் எடுத்தால் போதும். ஓகேங்களா? சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு சார். சித்தர் பாடல்கள். ஓகேங்களா? வைதொரு கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வைய வினைகளை செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன்னன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்னன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, போற்றும் சடங்கை நண்ணாதே, உன்னை புகழ்ந்த பலரில் புகழால் ஒண்ணாதே, சாற்று முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழ்க்கும்படி நீ தாழ்வை பண்ணாதே, கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே அப்படின்னு பாடுறது யாருன்னா கடுவெளி சித்தர் சார். ஓகேங்களா? இதில் இருக்கிற எல்லா லைனுமே கொடுக்கல. இதில் எல்லா லைனுமே கொடுத்துட்டு எதனா ஒரு லைனில் வந்துட்டு இது யார் பாடுது அப்படின்னு கேட்குவாங்க சார். ஓகேங்களா? கொஷினாக பிரேம் பண்ணணும் அப்படின்னா இப்போ வைதுவரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என பாடியவர் எந்த சித்தர் அப்படின்னு கேட்பாங்க சார். கடுவெளி சித்தர். ஓகேங்களா? இப்படி கூட கேட்கலாம். ஓகே. கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன்கடம் நனையாதே என பாடி சித்தர் யாருன்னு கேட்கலாம் சார். ஓகேங்களா? இதுலேருந்து 2 லைனை கட் பண்ணி அழகாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ஓகேங்களா? யாருன்னு கேட்டால் கடுவெளி சித்தர். ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வைதா கூட நீ அவங்கள வையாத, இந்த உலகம் எல்லாம் பொய் சொன்னால் கூட நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை நீ செய்யாத, பறவைகள் மேலே கல்லெறிஞ்சு நீ துன்புறுத்தாத அப்படின்னு சொன்னார். பாம்போட விளையாடாத, பெண்களை பழித்து பேசாத, பத்தினிமார்களை அப்படின்னு சொன்னார்ல, அந்த பெண்களை பழித்து பேசாத, பிறரிடம் கசப்பான சொற்களை சொல்லாத, வேம்புன்னு ஒரு லைன் சொல்லியிருப்பார். பிறரிடம் கசப்பான சொற்களை சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பார் சார். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு இது யாருன்னு கேட்கலாம். அதனால் இது ஒரு கொஷினை. வெய்யவினை அப்படின்னா என்னென்னா துன்பம் தரும் செயல். ஓகே. வெய்யவினை அப்படின்னு என்னென்னா துன்பம் தரும் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேம்பு அப்படின்னா என்னது? கசப்பான சொற்கள். பிறடம் கசப்பான சொற்கள். வீராப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இருமாப்பு அப்படின்னு அர்த்தம். வீராப்பு. பலரினா பலருடைய வீடு, பலர்குடலில் பலரில் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். புகழ் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே, அந்த இடத்துக்கு போகாத, பலரோட வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. சாற்று முன் புகழ்ச்சியாக பேசுவது. சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. கடம் அப்படின்னா என்னது? உடம்பு. இது கூட கேட்டிருக்காங்க சார். கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க சார். கடம்னா உடம்பு. ஓகேங்களா? கள்ள வேடம் புனியாதே, கங்கையில் உன் கடம் நனையாதே. ஓகே. சும்மா வந்து நான் தான் இதுன்னு சொல்லிட்டு பொய்யான வேஷம்லாம் போட்டுக்கின்னு கங்கையில் போய் நீலாம் இது பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சார். ஓகே. கடம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கடம்னா உடம்பு அப்படின்ட்டு பொருள் சார். ஓகேங்களா? இது கேட்கலாம். ஓகேங்களா? கேட்டிருக்காங்க. திரும்பவும் கேட்குற சான்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா சொல் பொருளும் கேட்டுக்கோங்க சார். ஓகேங்களா? எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர். 400 ஆண்டுகளுக்கு முன். ஓகேங்களா? அங்கே முன்னா பின்னான்னு கேட்பாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழகிரி சித்தர் என்பதெல்லாம் என்ன பெயர்கள்னு கேட்பாங்க. இதெல்லாமே காரண பெயர்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன பெயர் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் காரண பெயர். இல்லை அந்த 4 சித்தர்கள் 3 சித்தரை கொடுத்துட்டு 4வது ஒரு சித்தர் வேறு யாருனா இல்லாத ஒரு ஆசிரியரை கொடுத்துட்டு இவங்க யார் பொருந்தாதது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் சார். பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழகிரி சித்தர் இவங்க எல்லாமே சித்தர்கள். புதுசாக யாருன்னா ஒரு ஆளை ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து யார் பொருந்தாது யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இதில் இந்த 3 பேரையும் கொடுத்து இதெல்லாமே என்ன பெயர்னு கேட்கலாம். காரண பெயரா, சிறப்பு பெயரா, பொது பெயர்னு கேட்கலாம். இதெல்லாம் காரண பெயர் சார். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம பாடம் இந்த யாருன்னா கடுவெளி சித்தர். ஓகேங்களா? இது ஒரு கொஷின். உருவ வழிபாடு செய்யாமல் கடவுளை வெட்ட வெளியாக வழிபட்டவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் சார். ஓகேங்களா? அவ்வளோதான். இது 9th நியூ புக்கில் இருக்கிறது. சித்தர் பாடல்கள் பல வகை என்ன வகையில் அமைந்திருக்குன்னா சிந்து வகையில் அமைந்திருக்கும். அப்போ சித்தர் பாடல்கள் என்ன வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து வகையில் அமைந்திருப்பதை
அவங்க இது கூட கேட்கலாம் சார். ஏன்னா சித்தர்கள் வந்து கொஸ்டின் வைக்கணும். இது 9த் நியூ புக்கில இருக்கிற சும்மா பாக்ஸில இருக்கும். அத நான் எடுத்து உங்களுக்கு இங்கே அப்படி ஒரே இடத்துல குடுத்துட்டேன். அப்ப பாவம் செய்யாதிருமனமே என பாடல பாடுனது யாரு அப்படின்னு கேட்டேன்னா, கடுவெளி சித்தர். ஓகேங்களா? அப்போ ஒரு வழிபாடு செய்யாமல் கடவுளை வெட்ட வெளியா வழிபட்டவர் யாருனாலையும் கடுவெளி சித்தர் தான். பாவம் செய்யாதிரு மனமே எனும் பாடல பாடியவர் யாருன்னு கேட்டாலும் கடுவெளி சித்தர். இது 9த் நியூ புக் சார். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? சார் 11த் வந்துட்டீங்கன்னா 2 புக்கா இருக்கும். ஆக்சுவலி 10 யூனிட் இருக்கிற புக்கை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கிற புக்கு தான் சித்தர் உலகம் இதில் இருக்காது. இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாடம் தான் இருக்குது. இதில் சித்தர்கள் உலகம் இருக்காது. 10 லெசனாக இருக்கிற புக்கை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைனா சித்தர்கள் உலகம் மட்டும் தனியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் பாருங்க 8 தான் இருக்குது. இதில் சித்தர் உலகம்லாம் கட் பண்ணிட்டாங்க. நிறையா பாடத்தை எடுத்துட்டாங்க. சித்தர்கள் நமக்கு டைரக்ட் சிலபஸ்ஸு. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் புக்காக இருக்கிற மாதிரி 10 யூனிட் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது பாருங்கள் 2018 எடிஷன் இது. ஃபஸ்ட்டு வந்த பதிப்பு. 11த்து. இதில் பார்த்தீங்கன்னா 10 லெசன் இருக்கும்.